ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सकमा भवतु सकलौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। சரி, இப்போ நம்ம போன தடவை இந்த ஆத்ம விசாரம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தோம். அது வரைக்கும் நம்ம அனாத்ம தத்துவங்களை பற்றி விளக்கமாக பார்த்துட்டோம். அப்புறம் ஆத்ம விசாரம்னு வரும்போது ஆத்மா அப்படிங்கிறது நான் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஆத்ம விசாரம் நம்ம பண்றதுக்கு நமக்கு ஆத்ம விசாரத்துக்கு ஆத்மாதான் நான் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த ஆத்ம விசாரத்தை பண்றதுக்கு நமக்கு திருஷ்ய விவேகம், பஞ்சகோச விவேகம், அவஸ்தாத்திரைய ஆய்வு, தேகத்திரைய ஆய்வு இப்படின்னு நமக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு வழிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு உபநிஷத்துலேருந்து நமக்கு இந்த விளக்கங்களை தான் எடுத்து நமக்கு ஒரு வழிமுறையாக கொடுத்து அதை நமக்கு அதை நமக்குள்ள அப்ளை பண்ணி பார்க்கும்போது அந்த அறியும் தன்மையாக நான் இருக்கிறத நான் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதை நம்ம இன்னொரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம அந்த அறியும் தன்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு மெத்தட் ஒன்று இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பரிசார்த்தமாக செய்து பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருமே தமிழ், ஆங்கிலம் அந்த மாதிரி மொழியிலெல்லாம் இலக்கணம்னு ஒன்று இருக்கும். ஒரு இலக்கணம் கண்டாலே எல்லாம் ஓடிடும். கிராமர்னு சொன்னாலே பெரிய குழப்பத்தை கொடுத்துரும். இப்போ அந்த கிராமர் அதை நம்ம சும்மா பார்ப்போம். பொதுவாக தமிழில் தன்மை, தன்மைனா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் பர்சன், இது செகண்ட் பர்சன், அப்புறம் தேர்ட் பர்சன் இப்படி சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம படற்கைனா என்ன? இப்போ தன்மை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ நான் தான் தன்மை. எனக்கு முன்னாடி இப்போ நான் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்னா நீங்கள், அப்போது நீங்கள் இரண்டாவது பர்சன். இப்போ நம்ம குருஜியை பற்றி கொஞ்சம் ஏதாவது ஒரு பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம்னா யாரை பற்றி பேசுகிறோம்? மூன்றாவதாக ஒரு ஆள், வேறு ஒரு ஆள், அவரை படற்கை. அப்போ தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா. இப்போது இந்த படற்கை அப்படிங்கிறத சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது, வாக்கியம் ஃபார்ம் பண்ணும்போது எப்படி நம்ம நினைப்போம்? அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார். அடுத்தது அதே மாதிரி முன்னாடி இருக்கிறவங்களை பற்றி சொல்லும்போது நீ அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள். கரெக்டா? அப்போ தன்மை, இப்போ என்னை பற்றி நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்? இப்போ நான் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறேன், இருத்தல்னு ஒரு தன்மை இருக்குது. அது காலத்தை சேர்த்து இப்போ நிகழ்காலத்தில் நம்ம சொல்லும்போது இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படின்னு பேசும்போது இருத்தல்னு ஒரு தன்மை, ஒரு செயல் இருக்குது. அதில்
இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது காலத்தை சேர்த்து, நிகழ்காலத்தை சேர்த்து சொல்கிறோம். அதே மாதிரி அவர் இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த இருத்தல் ப்ளஸ் காலத்தை குறிக்கிறதுக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கை அழகாக பிரித்து காட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போது நம்ம இதை அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த உடல் இருக்கிறதா, இருக்கிறேனா? உடல் ஏன்? அப்போ என்னால அறியப்படுது. உடல் இருக்கிறாய்னா சொன்னோம், இன்னும் இது படர்க்கை ஆயிடுச்சு. உடல் இருக்கிறது, அது எழுதிருக்குமா? அப்புறம் மனம், மனம் என்னது? அதுவும் படக்கிறையாச்சு. புத்தி ஏன் எல்லாத்தையுமே இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்றோம்? இவ்வளோ காலமா என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஏன் இப்போ இந்த கிராமர்னாலே நம்ம தெரிச்சு ஓடக்கூடியவங்க, இந்த கிராமர் தன்மை முன்னிலை படருக்கு கொஞ்சம் வச்சு பார்க்கும்போது உடலை இருக்கிறதுன்றோம், மனதை இருக்கிறதுன்றோம், அப்புறம் புத்தி இதையும் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இதை நமக்குள்ள கண்ணு மூடி உட்காந்து உடல் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அது நான் இல்லை, தன்மை தான் நான். படர்க்கை சொல்ல தான் இருக்கிறதுன்னு சொல்லுவோம், தன்மை என்ன சொல்லுவோம்? இருக்கிறேன்னு சொல்லுவோம். உடல் இருக்கிறது, மனம் இருக்கிறது, அப்புறம் புத்தி இருக்கிறது. இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது இந்த நான்ல நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம்? ரெண்டாக சொல்லுவோம். ஒன்று அகங்காரம், இன்னொன்று ஆத்மா. இது ரெண்டுமே நான் தான், அகம்தான். இதுவும் அகம்தான், இதுவும் அகம்தான். இங்கே காரகன் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த உடல், மனம், புத்தி இங்கே நடக்கக்கூடிய செயல்களை இது தனதாக அபிமானம் பண்ணுது. உடம்பு செய்யுது, மனம் உணருது, அனுபவிக்குது, புத்தி அறியுது அப்படின்னு சொல்கிறோம்னா அதெல்லாம் நான்னு கூட சேர்த்து அபிமானம். அங்கே பாருங்கள், இந்த அகங்காரம் என்ன பண்ணுறாரு? உடல் இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டார், நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. மனம் இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டார். யார்? அகங்காரம். அப்படியும் சொல்லுவார், இப்படியும் சொல்லுவார். அப்புறம் புத்தி. அப்போது இப்போ இந்த அகங்காரம் ஒரு குழப்பவாதியாக இருக்கிறான். அவன் ரெண்டு விதத்தையும் கையாளுறான். நானும் சொல்லிக்கிறான், எனதுன்னு சொல்லிக்கிறான். இப்போ இந்த அகங்காரத்தை நம்ம சரியாக புரிஞ்சு அந்த அகங்காரமே படற்கைன்னு அல்லது முன்னிலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்போ அகங்காரம்னா என்னங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ரூபத்தில் இருக்குது? எண்ணங்கள் ரூபத்தில் தானே இருக்குது. இப்போ நான் எந்த ஒரு செயல் செய்தாலும் அகங்காரம் எப்படி வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் செஞ்சேன், நான் அனுபவிக்கிறேன், எவனோ செஞ்சதுக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் அனுபவிக்கிறேன். அனுபவிக்கிறது உண்மையில எது? மனம். ஆனால் அந்த அகங்காரம் என்ன சொல்லிக்கிறான்? நான் அனுபவிக்கிறேன். அந்த நானுங்கிறத அபிமானத்தை சேர்த்து 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 அந்த இடத்துல அந்த அகங்காரம் இருக்குது. ஆனால் அது எப்படி வெளிப்படுதுன்னா எண்ணங்களாக தான் வெளிப்படுது. சரி, இப்போ எண்ணங்கள்னு வரும்பொழுது இப்போ அகங்கார வடிவம் எப்படி இருக்கு? எண்ணங்களா இருக்குது. இங்க நம்ம கொஞ்சம் இந்த எண்ணங்கள்ங்கிறத சிந்திச்சு பார்ப்போம். அகங்கார வடிவம், எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் தோன்றும் போது எண்ணங்கள் தோன்றுகிறதா, எண்ணங்களாக இருக்கிறேனா? எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரிஞ்சுது? எண்ணங்கள் தோன்றுவதையும் மறைகிறதையும் நான் அறிகிறேன். இப்போ பாருங்க என்ன சொல்றேன், இந்த இடத்துல
நம்ம ஆத்மான்னு ஒன்று போட்டோம், அப்புறம் இந்த அகங்காரம்னு ஒன்று போட்டோம். அகங்காரங்கிறது எந்த வடிவில் இருக்குது? எண்ணங்கள் வடிவில் இருக்குது. அப்போ எண்ணங்கள் எழுவதையும் மறையிறதையும் நான் பார்க்கிறேனா இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இது கூட ஒரு எண்ணம் தான். உங்கள்கிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள உட்காந்து இந்த கிராமர், இந்த இலக்கணத்தை கொஞ்சம் நீங்கள் உங்களுக்குள்ள மனசில் ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு உடல் இருக்கிறதுன்னு தெரியுது, மனசு இருக்குது, அப்புறம் புத்தி இருக்குது, அகங்காரம். இப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஒரு எண்ண வடிவா இருக்கிறது தான் அகங்காரம். அந்த எண்ணம் எழறதையும் அந்த எண்ணம் எழுந்து நிற்கிறதையும் ஒன்று கவனிச்சுட்டே இருக்கா இல்லையா உள்ள இருந்து? அது எப்படி இருக்கு? அதுதான் ஆக்சுவலா நான் இருக்கிறேங்கிறதுக்கு ஆதாரம். நான் இருக்கிறேங்கிற எண்ணம் எழறதுக்கு ஆதாரமா இருக்கு. அது சொல்லுமா? அப்போ உண்மையிலேயே அந்த தன்மை அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, தன்மை முன்னிலை, தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லும்போது, அப்போ அந்த தன்மைங்கிறது உண்மையிலே எதை குறிக்குது? இந்த அகங்காரமே எழறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு அறியும் தன்மை. அதுக்கு நம்ம ஏதாவது விளக்கம் கொடுக்கணும்னா அது என்ன பண்ணுது? இது எல்லாத்தையும் அறியுது. எது? உடல் இருக்கிறதுன்னு அறியுது, மனம் இருக்கிறதுன்னு தெரியுது, உடம்புல ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளை அறியுது, மனதில் ஏற்படக்கூடிய அனுபவங்களை அறியுது, புத்தியில் ஏற்படக்கூடிய விருத்திகளை அறியுது, அகங்காரத்தினுடைய அபிமானத்தையும் அறியுது. ஏன்னா அகங்கார வடிவம் எப்படிப்பட்டது? எண்ணங்கள் ரூபமாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் அறியுது, ஆனால் அது எப்படி இருக்குது? மௌனமாக இருக்குது. அப்போ அந்த அறியும் தன்மை இருக்குதுங்கிறது யாருக்கு தெரியுது? இப்போ அந்த அறியும் தன்மைக்கே தானே தெரியும். அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது இருந்தால் அந்த அறியும் தன்மை அறியுதா? இல்லை இல்லையா? அப்போ இந்த தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வச்சு அந்த அறியும் சொரூபமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஏன்னா முன்னிலை படற்கையை நம்ம எப்படி பேசுகிறோம்? அறிகிறதுனால தான் அந்த இடத்துல இருக்கிறது அல்லது இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அது தானாகவே இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இருக்கிறேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இருக்கிறேனுங்கிறது நம்ம சொல்கிறதே ஒரு எண்ண வடிவமாக இருக்குது. அப்போ அங்கே தான் ஆத்மாவுக்கும் அகங்காரத்துக்கும் ஒரு கேப் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த எந்த இடத்துல ஒன்று இது எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனுடைய தன்மை அறியும் தன்மையாக இருக்குது. அதுக்கு ஏதாவது வடிவம் இருக்குதா? ஏதாவது அளவு இருக்குதா? அப்புறம் அது ஏதாவது ஒரு பொருளாக இருக்குதா? இல்லை. இப்போ காலதேச வஸ்துங்கிற எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடியதாக இருக்குது. காலங்கிறத அதுக்குள்ளே போட முடியுமா? இப்போ நான் இருந்தேன்னு சொல்கிறேன், நான் இருந்தேன் இல்லையா, அப்பயும் அது இருந்து அறிஞ்சிட்டு இருந்தது. நான் இருக்கிறேன்னு சொல்கிறேன், இப்பயும் இருந்து அறிஞ்சிட்டு இருக்கு. நான் இருப்பேன்னு ஒரு வேளை சொன்னேன்னா அதையும் அது அறியும். நான் நனவில் இருந்ததை அறியுது, கனவு இருந்ததை அறியுது, உறக்கத்தில் இருக்கிறதையும் அறியுது. நம்மக்கிட்ட இருக்கிற அனுபவங்கள், அவஸ்தைகள் 3 தான். இது நடந்தால் தான் காலமே இயக்கம் இல்லையா? இந்த 3 அவஸ்தைகள் இல்லைன்னா காலம் இருக்குதா நமக்கு? அந்த 3த்தையும் அறிகிற ஒன்றுக்கு காலம் இருக்குமா? அப்போ நான் காலம்ங்கிற எல்லைக்கு அந்த கான்செப்டே இல்லாதவன். ஒன்று தோன்றும் பொழுது தான் காலம் ஆரம்பிக்குது, மறையும் போது முடியுதுன்னு சொல்கிறோம். ஒன்று தோன்றுதே தோன்றாததையும் பார்க்குறேனே நான், எனக்கு காலம் இருக்குமா? காலங்கிற கான்செப்டே என்கிட்ட இல்லை, வஸ்துங்கிற கான்செப்டும் இல்லை. இப்போ ஒரு பொருளாக இருந்தால் தானே ஒரு இடம் எல்லைன்னு இருக்குது. எனக்கு தான் வடிவமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நான் சொல்லக்கூடியது அந்த அறியும் தன்மையுடைய ஒரு இருக்குது. அதனுடைய தன்மையை ஆராய்ச்சி பண்ணுறோம். அது யாரு சொல்லணும்னா நான் தான் சொல்லி ஆகணும். அப்போது கால தேச வஸ்துங்கிற எல்லையே இல்லாத நிலையில் யார் இருக்கிறா இப்போ? அப்போ தன்மை முன்னிலை படற்கை இதை பயன்படுத்தி நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக நமக்குள்ள ஒரு ஆராய்ச்சி விசாரம் பண்ணும்பொழுது
கண்டிப்பாக அதை நம்முடைய அறியும் தன்மை ஆத்ம நிலையில் வந்து நம்ம நிறுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ஆத்ம விசாரத்தினுடைய ஸ்லோகங்களை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், யாரை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தன்னை பற்றி தான். இப்போ ஆத்மாவை பற்றின விளக்கெல்லாம் கொடுக்கும்போது யாரை பற்றி கொடுக்குறாங்க? அனந்தம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லை இல்லாததுன்னா என்ன இது? நான் எல்லை இல்லாததுனால இப்போ எந்த இடத்துல அந்த எல்லை இல்லாதது பொருந்துது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்து நம்மளை நிறுத்திக்கிட்டோம்னா அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கெல்லாம் எல்லை இருக்குது, எதுக்கெல்லாம் எல்லை இல்லை. அப்போ எல்லை இல்லாதது ஒன்றே ஒன்று தான் இங்கே இருக்குது. ரெண்டாவது ஏதாவது இருக்குதா? தோன்றி கொஞ்ச நேரத்துலேயே நான் இருக்கிறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லை இருக்குது. கால எல்லை இருக்குது, இட எல்லை இருக்குது. ஆனால் இந்த அறியும் தன்மையாகிய எனக்கு எதுவும் இல்லை. இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் அதை நமக்காக நம்ம அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கலாம். சரி. ஏஷோ அந்தராத்மா புருஷ புராணோ நிரந்தர அகண்ட சுகானுபூதிஹி சுதைகரூப பிரதிபோத மாத்ரோ ஏனே சிதா வாகஸ்வ சரந்தி. இப்போ இது வரைக்கும் அவர் வந்து இவன் அவன் அப்படின்னு ஆத்மாவை பற்றின விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் தான் அவர் என்ன சொல்றாரு? இவன் தான் அந்தராத்மா, ஏஷ அந்தராத்மான இவன் தான். அப்போ இது வரைக்கும் யாரை இவன் அவன் குறிப்பிட்டு இருந்தாரோ அவனை இப்போ பேர் வச்சு இவன் தான் அந்தராத்மா. அது என்ன அந்தராத்மான? அந்தகனா உள்ள, அந்தகனா உள்ள. ஏன் உள்ளன்னு சொல்றோம்? எதற்குள்ளாக இருக்குது? ஆத்மாங்கிறது இப்போ நமக்குள்ள நானுங்கிற அந்த அறியும் தன்மை எங்க இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். உள்ள போகும்போது தான் நமக்கு, அதனால அந்தராத்மா அப்படின்னு சொல்றாரு. இவன் தான் அந்த அந்தராத்மா. புருஷ புராணம், இவன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப பழமையான. புராணனா பழமையான. இந்த புருஷன் எப்படிப்பட்டவன்? ரொம்ப பழமையான. ஏன் பழமை? அப்படின்னா வந்து ரொம்ப காலமா இருக்கிறானா? இப்போ புராணம் அப்படின்னா பழையதுன்னு நம்ம ஏன் சொல்றோம்னா எப்போ இந்த சிருஷ்டி தொடங்குச்சோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கிறாரு. புராணம்னா பழைய அப்படின்னு சொல்லுங்க. இது எப்பிலிருந்து, அதாவது இதுக்கு தோற்றம்னே ஒன்று சொல்ல, ஆனால் அதையும் சொன்ன மாதிரி இது எப்போ தோன்றுச்சுன்னே சொல்ல முடியலன்னா அப்போ என்ன சொல்லுவோம்? ரொம்ப காலமாக இருக்கிறார். இவர் எப்போ பிறந்தாருன்னே தெரியலீங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? ரொம்ப காலமாக இருக்கிற, ரொம்ப பழைய ஆளுங்க இவர். அப்போ அனாதிங்கிற சொல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல. அப்போ நிரந்தர அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஏஷோ அந்தராத்மா புருஷ புராணோ நிரந்தர. நிரந்தரனா அப்போ அவருக்கு காலம்ங்கிற எல்லையே இல்லை. முக்காலம்னு நம்ம சொல்லும் போதே இறந்த காலம்னு ஒன்று இருந்துச்சு, நிகழ்காலம். இது எல்லாமே எப்பன்னா சிருஷ்டிக்கும் போது தான், சிருஷ்டி வழிபடும் போது தான் காலமே வருது. அப்போ அவர் காலத்துக்கு முன்னாடி, அந்த சிருஷ்டிக்கு முன்னாடியே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? காலமே அவர்கிட்ட தான் தோன்றுது. காலங்கிற கான்செப்டே அவர்கிட்ட தான் வருது. அப்போ அவர் வந்து நம்ம நிரந்தர என்று எல்லையற்றங்கிற தன்மையில் நம்ம புரிஞ்சுக்கணும். அகண்ட, கண்டம்னா துண்டு இல்லை பிளவு, அகண்டனா பிளவே இல்லாது. அப்போ என்ன அர்த்தம்? இரண்டற்றது. ஏகம் ஒன்றுன்னு சொன்னால் அதை நம்ம உடைச்சோம்னா ரெண்டாயிடும். ஏற்கனவே இரண்டற்றதுன்னு சொல்லிட்டோம்னா அது ஒன்று தான், ஆனால் அதை உடைக்க கூட முடியாது. அதில் பிளவுகளே இல்லை. அப்போ அகண்ட சுகானுபூதிகி. இப்போ அனுபூதிங்கிறத நம்ம அனுபவம் அப்படின்னு வச்சிருந்தா அந்த அந்தர் ஆத்மாங்கிற அப்படிங்கிறவனுடைய எப்படிப்பட்ட வடிவில் இருக்கிறான்னா சுகம்ங்கிற அனுபவ வடிவிலேயே இருக்கிறதா சொல்றாங்க. ஏன் அது என்ன சுகம், சுக வடிவம்னு ஏன் சொல்றோம்? சுகம்ங்கிறது ஒரு உணர்வு, அனுபவம் தானே. அனுபவமே நம்ம வந்து தோன்றி மறையக்கூடியதுன்னு சொல்றோம். அது ஏன் இப்போ இங்கே தோன்றி மறையக்கூடிய எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவனை ஏன் சுக வடிவானவன்னு சொல்றோம்? அந்த சுகத்தை நம்ம எதன் மூலயமா புரியும்? இந்த மனசு மூலயமா தான் நம்ம இந்த அனுபவமாக தெரிஞ்சுக்கிறோம். மனம் முழுக்க ஆத்மஸ்வரூபமே நிறைஞ்சிருச்சுன்னா அந்த நிறைவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சுகம், பூரண ஆனந்தம். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? சுக அனுபவமே வடிவமாக இருக்கக்கூடியவனா அதை பார்க்குறோம். அப்புறம்
சதா ஏக ரூபக. சதா ஏக, சதானா என்ன, எப்பொழுதும். ஏக ரூபக, ஒரே வடி, அவர் மாறுறதே இல்லைன்னு அர்த்தம். இவர் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம், அவர் மாறவே இல்லை, மாற்றம்ங்கிறதே அவர்கிட்ட இல்லை. நேற்று கூட ஒரு வார்த்தை பார்த்தோம், என்ன வார்த்தை, மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு பார்த்தோம், விகாரக அப்படின்னு பார்த்தோம். நிர்விகாரக அப்படின்னா ஒரு மாற்றமே இல்லாத ஒன்று. அப்போ பாருங்க, சதா ஏக ரூபம்னு அதுக்கு இன்னொரு வகையில் நம்ம அதை பார்க்கலாம். சதா ஏக ரூபம்னா எப்பொழுதும் ஒரே வடிவில் இருக்கிறாரு. அது எந்த வடிவு, சச்சிதானந்தம் அப்படிங்கிற வடிவை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது பிரதிபோத மாத்திர, பிரதிபோத மாத்திர, போதம்னா உணர்வு, பிரதிபோதம் அப்படின்னா பிரதினா ஒவ்வொரு, பிரதிபோத மாத்திர ஒவ்வொரு உணர்விலையும் இருந்து அதை அறிந்து கொண்டிருப்பவனாக இருக்கிறார். அப்போ ஒரு உணர்வு தோன்றுச்சுன்னா அதை தோன்றும் போதே அதை அறிந்து விளக்குபவனாகவும் இருக்கிறார், விளங்குபவனாகவும் இருக்கிறார். அப்போ ஒரு எந்த அனுபவம் எது ஏற்பட்டாலும் அந்த இடத்துல அவர் இல்லாமல் இருக்க முடியாது. பிரதிபோத மாத்திரங்கிறத நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அறிதலிலும் அந்த அறிவுங்கிறது மாறலாம், ஆனால் அந்த அறியும் தன்மை, அறியக்கூடிய ஆத்மா மாறாது. அப்போ பிரதிபோத மாத்திரம்னாக்கா மாறாத ஒன்று இருந்து மாறுதல்களை அறிந்து கொண்டிருக்கிறது. ஏன அவனால் ஈஷிதா. இப்போ ஈஷிதா அப்படின்னா ஏவுதல் அப்படிங்கிற பொருள் கொடுக்குது. ஏன ஈஷிதானா அவனால் ஏவப்பெற்று, வாக் அசவ சரந்தி, சரந்தின்னா இயங்குதல், வாக்குன்னா இப்போ நம்ம இந்த வாக்குன்னு சொல்றீங்களா, அசவன பிராணன். வாக்கு பிராணன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அனாத்மாக்களை குறிக்குது. நம்முடைய அந்த கரணம், இந்த ஸ்தூல தேகம், இது எல்லாமே ஜடம் தானே. இந்த ஜடத்தை இயக்கிறதுக்கு யார் தேவை, அறிவுடைய ஒரு வஸ்து தேவை இல்லையா. அப்போது இவனால தான், இவனுடைய அந்த கற்பிதா சக்தியால தான் இது எல்லாமே இயங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இவன் தான் அந்தராத்மா, பழமையான புருஷன், எல்லையற்றதும் பிளவுபடாததுமான இன்ப அனுபவமே வடிவானவன், எப்பொழுதும் ஒரே ரூபமுடைய ஒவ்வொரு உணர்விலையும் விளங்குவான். இப்போ ஒரே ரூபன்றதான் நம்ம திரும்ப நல்லா, அது ஒரு வார்த்தைக்குள்ள ஒரு வெயிட் இருக்கு. ஒரே ரூபம்னா அவர் மாறவே இல்லை, மற்றது மாறுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு உணர்வுலையும் விளங்குபவன், அவனால ஏவப்பட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜடப்பொருள்களும். இப்போ ஜடம்னு நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ எங்கிட்ட எதெல்லாம் ஜடமாக இருக்குது, உடம்பு இருக்குது, அந்த கரணம் இருக்குது, இதெல்லாம் ஜடம் தான். அப்போ அதெல்லாம் இயக்கிறதுக்கே காரணமாக இருக்கக்கூடிய அவன் தான் அந்த அந்தராத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக ஆத்மாவை பற்றின விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தான், இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த அறியும் தன்மைக்கு நம்ம எப்படி போகிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த இடத்துல அந்த அறியும் தன்மை இருக்கு இல்லையா, அது கூட இதை பொருத்தி பாருங்க. இப்போ நம்ம அதை பொருத்தி பார்த்தோம்னா இதில் சொல்கிற அத்தனையும் நமக்கு நல்ல பளிச்சுன்னு விளங்குது இல்லை. அதுதான் நம்ம இதை நம்ம முன்னிலை பொருளாக வச்சு படிக்கக்கூடாது, தன்மை பொருளாக வச்சு படிக்கணும். அதுக்காக தான் அந்த தன்மைங்கிறத நம்ம கொண்டு வந்ததே உள்ள. இப்போ அடுத்த ஸ்லோகம் போயிடலாம். அத்ரைவ சத்வாத்மநிதி குஹாயாம் அவ்யாக்ருத ஆகாச உசத் பிரகாசஹ ஆகாச உச்சை ரவிவத் பிரகாசதே ஸ்வதேஜசா விஸ்வம் இதாம் பிரகாசயன். அது எப்படி நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம். இங்கே இந்த உடம்புல சத்துவ குணம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இந்த உடம்பு, அந்த கரணம், இது எல்லாமே முக்குணங்களால் ஆனது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். முக்குணங்கள் எது எது, சத்துவம், ரஜஸ், தமஸ். ஸ்தூலம்ங்கிறது எதனால் உருவாயிருக்குது, ஸ்தூலம்ங்கிறது தமோ குணத்தால் உருவாயிருக்குது. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புத்தி, மனம், இதெல்லாம் ரஜஸ், அவர் தமஸ், அந்த சத்துவங்கிற பகுதியும் கலந்து தான் உருவாயிருக்குது எல்லாமே. அப்போ இந்த உடலில் சத்துவ குணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சத்துவகுணம் நிறைஞ்ச மனதில்
அல்லது அந்த சத்துவகுணம் நிறைஞ்ச புத்திங்கிற தன்மையில அவ்யாக்கிருத ஆகாசத்துல சிறந்த ஒளியுடன் ஆத்மாவானது நடுப்பகல் சூரியனை போல தனது ஒளியால் இந்த உலக அனைத்தையும் பிரகாசம் செய்து கொண்டு விளங்குகிறார். இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு வார்த்தையா நம்ம பார்ப்போம். அத்திர ஏவ, இந்த உடலிலேயே, இங்கே இந்த உடலிலேயே, சத்வ ஆத்மனி, சத்வகுணம் நிறைந்த மனது. ஏன் சத்வகுணம் நிறைந்த மனதுன்னு சொல்றோம்? சத்வகுணம்ங்கிறது என்ன? மனம் தூய்மையா இருக்குது. இப்போ தமோ குணமா இருந்தா எப்படி இருக்கும் மனம்? சோம்பல் இருக்கும், மந்தத்தன்மை இருக்கும், எதையும் தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்காது. ரஜோகுணமுடைய மனம் எப்படி இருக்கும்? செயல் ரூபமா இருக்கும், எதையுமே செய்து அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு முனைப்பிலேயே இருக்கிறதுனால அப்போ அதனால விளையக்கூடிய குணங்களுக்குள்ளேயும் ஆட்பட்டுடும். அப்போ சத்துவ குணங்கிறது எப்படி இருக்குது? அப்போ அது அறியும் தன்மையோட ஷார்ப்பா இருக்குது, மனங்கிறது சாந்தமா இருக்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ இப்போ நம்ம பாருங்க, இந்த நம்ம தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லும்போது ஒரு விதமான சத்துவகுணத்துல இறுதியா நம்ம அந்த தன்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா? மனம் வேற எதையோ விஷயத்துல ஈடுபட்டு இருந்து நம்ம உடம்பும் ஆயாசமா ரொம்ப சோம்பலோட இருந்ததுன்னா இந்த ஆராய்ச்சி செய்ய முடியுமா? புத்தி இல்லாம இதை ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அப்போ அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தி குஹாயாம். தீனா புத்தி, குஹாயம் புத்தி குகையினுள்ளே. குகைன்னா உண்மையிலே குகையா இருக்குதுங்க. நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து போக வேண்டியிருக்குது. நமக்குள்ள நம்ம இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஆழ்ந்து போக வேண்டி இருக்கிறதுனால அதை ஒரு குகைங்கிற மாதிரி ஒரு ஒரு உருவகத்துல சொல்றாங்க. அப்போ அவ்யாக்கிருத ஆகாசம், ஆகாசம்னா நமக்கு தெரியும். அது என்ன அவ்யாக்கிருதம்? வியாக்கிருதம்னா என்ன, அவ்யாக்கிருதம்னா என்ன? வியாக்கிருதம்னா என்ன, அவ்யாக்கிருதம்னா என்ன? கரெக்ட். இப்ப எது வெளிப்படுது, எது வெளிப்படலை? நம்ம என்ன சொல்றோம், கடைசியா நானுங்கிறதுல போனதுக்கு அப்புறம் நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது அகங்காரம் எப்படி வெளிப்பட்டது? எண்ணங்களாக வெளிப்பட்டது. எண்ணங்கள் வெளிப்படாத நிலையில தான் மாத்திரமா இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஆத்மா எப்படி இருக்குது? அவ்யாக்கிருதமா. இப்ப புரியுதா? அவ்யாக்கிருத ஆகாச. ஆகாசம் ஏன் சொல்றோம்? ஆகாசத்தை நம்ம எதுக்கு உதாரணமா சொல்லுவோம்? எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியது, அது எல்லை இல்லாது அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஆகாசத்தை பத்தி நம்ம பேசும்போது எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருதா? பெரிய இப்போ நம்ம நம்ம பூமியில அணுகுண்டை தான் பெருசா சொல்றோம், பெரிய அழிவு ஏற்படுதுன்னு. அதுக்கு இடம் கொடுக்கறது ஆகாயம். ஆகாயம் தான் பாதிக்கப்படுதா? பல லட்சம் அணுகுண்டுகள் சமானமா ஒரு சூரியங்கிற நட்சத்திரம் இருக்குது. அங்க நடக்கக்கூடிய எல்லா செயலுக்கும் இடம் கொடுக்குது, கருந்துளைக்கு இடம் கொடுக்குது. ஆனா அது ஏதாவது மாற்றப்படைஞ்சிருதா? இல்லை. அது மாதிரி ஆகாசத்தை பத்தி இப்படி பேசுறோமே, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஆகாசத்தை வச்சு இந்த இடத்துல வெளிப்படாத நிலையில அந்த அறியும் தன்மையாகிய ஆத்மா இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. உசத் பிரகாச. பிரகாசம்னா என்ன? காசம்னா ஒளி, பிரகாசம்னா சிறந்த. அது எப்பயுமே அப்படிங்கிற அந்த முன்னோட்டு உபசர்க்கம்னு சொல்லுவாங்க. அது சிறப்பிச்சு சொல்லக்கூடியது. பிரகாசம் ரொம்ப சிறந்த பிரகாசத்தோட ஒளியோடு இருக்கக்கூடியது. ஏன் அது ஒளியுடன் இருக்குதுன்னு சொல்றோம்? அப்போ ஒளின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன? ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்பெக்ட்ரம். நம்மளால பார்க்கக்கூடிய ஒளி ஒரு 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இன்ஃப்ராரெட்டையோ எக்ஸ்ரேவையோ நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ இங்க ஒளின்றாங்களே, அவங்க எந்த ஒளியை சொல்றாங்க? அதான் அது ஒளின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒளியா? அதுதான் எப்படி சொல்றது, விலங்கு வைக்குதுன்னு என்னது? அது அறியும் தன்மைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த அறியும் தன்மைக்கு நான் இருக்கிறேன்னு தெரியுதா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய எல்லா விகாரங்களையும் அது அறியுது. இப்ப பாருங்க, அது தன்னையும் அறிந்து கொண்டு முன்ன இருக்கக்கூடிய அத்தனையும் வெளிச்சம் போட்டு காட்டுறதுனா என்ன அர்த்தம்? அது அறிய தன்மையோடு இருக்கிறதுனாலதான் அது தெரிஞ்சுக்க முடியுது. அது அறியலைன்னா அதெல்லாம் இருக்குமா? இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அந்த அறியும் தன்மை அறியலைன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை. அப்போ
அந்த இடத்துல உட்பிரகாச சிறந்த ஒளியுடன்னா அந்த ஒளின்றது எதை குறிக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அறியும் தன்மையை அதுதான் குறிக்குது. ஆகாசக உட்பிரகாச ஆகாசக உச்சை ரவிவத் பிரகாசத்தே. இப்ப இந்த ஆத்மாவானது உச்சை ரவிவத் அப்படின்னா நடுப்பகல் சூரியன் போல. இதை இதுக்காக தான் நான் இந்த தன்மை முன்னிலைப்படுறதுக்கு யாராச்சும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப நம்ம திருக்கு திருஷ்யம் இந்த மாதிரி இந்த முறைகளை நம்ம பயன்படுத்தும் போது அந்த அறியும் தன்மையில நீங்க நமக்குள்ள கண்ணு மூடி பார்த்தாலே இருட்டா இருக்குதா வெளிச்சமா இருக்குதா? கண்ணு மூடி பார்த்தா இருட்டா இருக்குதா வெளிச்சமா இருக்குதா? இருட்டா இருக்குதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஏதாவது ஒரு நமக்கு மனசுல நாம ரூபங்கள் தோன்றுதுன்னு சொல்றோம் இல்லையா, காட்சிகள் தோன்றுது தானே. அப்ப நம்ம மாம்பழம் நான் சொன்ன உடனே உங்க மனசுல எந்த வெளிச்சத்துல அது பார்த்துது? இருட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி மாம்பழம் தெரியுது? எதை நினைக்கிறீங்களோ அது சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அப்படி ஒண்ணு இருக்குதுங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுறதே யாரு? அப்போ அந்த அந்த அறியும் தன்மையினுடைய விளக்கம் தான் இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. அது இங்க பட்ட பகல்ல சூரியன் எவ்வளவு வெளிச்சம் கொடுக்குதோ நம்ம தலைக்குள்ள கனவு காண்றோம். எந்த வெளிச்சத்துல அதெல்லாம் பார்த்தோம்? நம்ம உட்கார்ந்துக்கிட்டு சில நேரங்கள்ல கண்ணை திறந்துக்கிட்டே கனவு காணுவோம். எந்த வெளிச்சத்துல அந்த கனவு காண்றோம்? ஒரு ஊருக்கு போகணும்னு வச்சிங்கன்னா நம்ம பிளான் போடுறோம், அப்படியே நம்மளே டிராவல் பண்ணுவோம். இப்போ இத்தனை மணிக்கு இங்கே இறங்கிடுறோம், அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிக்கிறோம், போகிறோம், அந்த தெருவுக்கு முன்னாடி இறங்கிடுறோம், இப்படி போய் அப்படி ஒரு பிளான் போடுறோம்ல. அங்கெல்லாம் ஒரு காட்சி ஓடுதா இல்லையா? அங்கே வெளிச்சம் இருந்தால் தெரியுமா அதெல்லாம்? அப்போ உள்ள ஒரு பிரகாசம், அதுனா அறியும் தன்மையை தான் அவங்க திரும்ப திரும்ப அப்படி சொல்கிறாங்க. அப்போ நடுப்பகல் சூரியன் போல உள்ள அந்த சித் பிரகாசம் இருந்துகிட்டு இருக்கு. ஸ்வதேஜஸா, அது சுயம் பிரகாசம், தன்னுடைய ஒளியால விஸ்வம் இதம், விஸ்வம்னா உலகம், இதம்னா இந்த உலக அனைத்தையும் பிரகாசயன் பிரகாசம் செய்து கொண்டு, தானும் பிரகாசிச்சுக்கிட்டு இந்த உலகத்துல அறியக்கூடிய அத்தனையும் பிரகாசம் செய்து கொண்டு, அது பாருங்க பட்டப்பகல்ல இருக்கிற சூரியன் போல உள்ள இருக்குது. எதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றோம்? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்புக்குள்ள இருந்து பார்க்கறதுனால உள்ள இருக்குதுன்றோம். ஆனா உண்மையிலே உள்ளதான் இருக்குதா? எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த ஆத்மஸ்வரூபங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறது. நம்ம தான் சொன்னோமே, இடங்கிற எல்லாம் அதுக்கு இல்லைன்னு காமிச்சிட்டோம். அப்போ எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. ஆனால் இந்த கருவிகள் மூலமாக பார்க்கறதுனால இப்படி நம்ம ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியது. அப்போ பாருங்க, இங்கே இவ்வுடலிலே சத்துவகுணம் நிறைந்த மனத்தின் புத்தி குகையில் அவ்யாக்கிருத ஆகாசத்தில் சிறந்த ஒளியுடன் ஆத்மாவானது நடுப்பகல் சூரியன் போல தனது ஒளியால் இந்த உலக அனைத்தையும் பிரகாசம் செய்து கொண்டு விளங்குகிறது. இது எல்லாத்தையும் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அறியும் தன்மை அப்படிங்கிற நிலையில வச்சு நீங்க பொருத்தி பாருங்க. இப்போ நமக்குள்ள கண்ணு மூடி நம்ம இருந்தோம்னாலும் எந்த ஒரு மாற்றம் விகாரம் நடந்தாலும் நமக்கு தெரியுதா இல்லையா? எப்படி தெரியுது? அப்புறம் வெளிச்சம் இல்லாமல் எப்படி தெரியும்? அப்போ நான் வெளிச்சம் அல்லது ஒளின்னு எதை குறிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏதோ ஒரு டார்ச் லைட்டு போட்டால் இவங்க சூரியன் போல தெரியுதுன்னாக்கா உண்மையிலே சூரியன் போல ஏதாவது ஒன்று அங்கே இருக்குதா? அப்படி நம்ம புரிஞ்சுக்கூடாது. இவங்க எதை ஒரு விஷயத்தை விளக்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் போது உதாரணத்துக்கு லிமிட்டேஷன் இருக்கும். ஆனால் எதை குறித்து சொல்கிறாங்களோ அதுக்கு லிமிட்டேஷனே இல்லை. அது எல்லாத்தையும் விளக்கக்கூடியது. எல்லாத்தையும் விளக்கும் போது தன்னையும் விளங்கி கொள்ளக்கூடியதான், சுயம் பிரகாசமாகவும் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போது நம்ம பொதுவாக அந்த ஆத்மாவானது அறியும் தன்மை புத்தியிலிருந்து தான், புத்தி குகைன்னு சொல்கிறோம் இல்லையா? புத்தி குகைன்னு சொல்லும்போது இது ரெண்டுத்தையும் பிரிக்க முடியுமா? பிரித்து நம்ம அறிகிறோம், ஆனால் பிரித்து வைக்க முடியுமா? தங்கத்தையும் ஆபரணத்தையும் பிரித்து வைக்க முடியுமா? முடியாது. ஏன்? நாமரூபம்னா அப்ப என்ன? மித்தியா. அது என்னது? தோற்றம் மாத்திரமா இருக்குது. பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது. உண்மையிலே அப்படி இருக்குதான்னா அங்க இருக்கிறது தங்கம்தான். பார்க்கறதுக்கு வளையலாவோ செயினாவோ அல்ல வேற ஏதோ ஒரு ஆபரணமாவோ தெரியுது. அப்ப அந்த உபாதிங்கிற அந்த விகாரங்கிற அந்த உபாதி அது மேலே ஏற்றி நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே இருக்கிறது எது? ஆத்மா மாத்திரம்தான். அந்த ஆத்மாவை இப்படிலாம் நம்ம பார்க்குறோம்.
இப்போ இதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாதது. உண்மையாக இருந்தால் பிரிச்சிடலாம். நம்ம வந்து உளுந்துலேருந்து கல்லை பிரித்து எடுத்துருவோம், பால்லேருந்து தண்ணியை ஆவியாக்கி பிரித்து எடுக்கலாம். ஆனால் ஆத்மாவிலேருந்து இதெல்லாம் நம்ம தங்கத்திலேருந்து நகையை பிரித்து எடுக்க முடியாது, மண்ணிலேருந்து பானையை பிரித்து எடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஆதார வஸ்துவே தான் இப்படி நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறத புரியும். அதே மாதிரி இங்கே ஆத்மா பிரம்மம் தான் இப்படிலாம் தெரியுது. பிரித்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை அறிவால் புரிந்து கொண்டால் போதும். அப்போ இந்த இந்த நமக்கு புத்தியில் இருக்கக்கூடிய அந்த அறியும் சக்தியாகவும் மனதில் இருக்கக்கூடிய உணரும் சக்தியாகவும் இருக்கிறதே அப்போ எது? அந்த சைதன்யம்தான், சித்து தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஜடம் தானே, பார்த்துருக்கோம், இதெல்லாம் ஜடம். அப்போ இதுக்கு எங்கிருந்து இந்த அறியும் சக்தி வந்தது? எங்கிருந்து இதுக்கு உணரும் சக்தி வந்தது? அப்போ அந்த சக்தியாக இருக்கிறதே சைதன்யம் தான். ஆனால் அது மாறுதா? இதெல்லாம் மாறும், அது மாறாது. சரி, அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ज्ञाता मनो अहंकृति विक्रियाणाम् देहेन्द्रिय प्राणकृत करियाणाम् अयो अग्निवत् अनुवर्तमानो न चेष्टते नो विकरोति किंचन. இங்க மனஹ மனோ அகங்கார கிருதி, அகங்கிருதி அப்படின்றாங்க இல்லையா? மனம் அகங்காரம் ஆகியவற்றின் விக்ரியானாம், விக்ரியானா விகாரம் தான், விகாரத்தை தான் அப்படி சொல்றாங்க, மாற்றங்களையும் ஞாத்தக அறியவதாக இருக்கிறது. இப்போ நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நம்ம இந்த நம்ம மெத்தடாலஜி பார்க்குறோம் இல்லையா? அந்த மெத்தட்லேயே நம்ம வந்து அகங்காரம் மாறுறதையும் பார்க்குறோம். ஒரே நேரத்தில் வந்து அகங்காரம் எப்பயுமே செய்பவன் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஒரு இடத்துல அறிபவன்னு சொல்லும், ஒரு இடத்துல நான் நல்லவன்னு சொல்லும், ஒரு இடத்துல கெட்டவன்னு சொல்லும். அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கு அகங்காரம். மனதிலையும் பலவிதமான உணர்வுகள்லாம் எழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் அறியக்கூடியதாக இது இருக்கிறது. ஞாத மனோ அகங்கிருதி விக்ரியானாம் தேகேந்திரிய பிராண, தேக இந்திரிய பிராணன், தேகம் இந்திரியன் பிராணன், இது எல்லாத்துலேயும் கிரியானம், இந்த கட்டுமானம். கிரியானாம்னா கிருத கிரியானாம் அப்படின்னா இதெல்லாம் செய்யப்பட்டிருக்குது. இதெல்லாம் எதால செய்யப்பட்டிருக்குது? இதெல்லாம் எதால செய்யப்பட்டிருக்குது? ஸ்தூல தேகம் ஸ்தூல பஞ்சபூதங்களால் ஆனதுன்னும், சூட்சும தேகம். அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதனால தான் இந்த இடத்துல அந்த விளக்கங்கள்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதுலாம் ஒரு கட்டுமானம். நம்ம என்ன கட்டுமானம்னு சொல்லியிருக்கிறோம்? இதை கற்பனை கட்டுமானம். இதை சொல்லும்போது என்ன பேர் சொல்லுவோம்? சொல்லுங்க. மித்தியால இந்த கட்டுமானத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கிறோம்? 8 அங்கங்களை கொண்டது. 8 அங்கங்களை கொண்டது, அதுக்கு என்ன பேரு? கரெக்டு. அப்போ அஷ்டாங்கம் அப்படின்னு சொல்றோம், 8 அங்கங்களை கொண்டது. அப்புறம் சோடசகலா புருஷன், அப்படிலாம் பல விதங்கள்ல நம்ம சாஸ்திரத்துல நம்ம விளக்கியிருக்கிறோம். அப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரு கட்டுமானம். கட்டுமானம் செய்யணும்னா அதுக்கு ஒரு ஆதார பொருள் வேணும் இல்லை? அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது எல்லாமே கட்டுமானம், பஞ்சபூதங்களால் ஆன ஒரு கட்டுமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதை தான் வந்து கிருத செய்யப்பட்ட கிரியானாம் கட்டுமானங்களும் அயோ அக்னிவத். இது எப்படின்னா, இப்போ இதெல்லாம் கட்டுமானம் அப்படின்னு சொன்னால், இந்த கட்டுமானத்தில் இந்த அறியும் தன்மை இருக்குதுன்னா அது எப்படி இருக்குது? ரெண்டும் வேறு வேறாக இருக்குதா, ஒன்றா இருக்குதா, எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அயோ அக்னிவத் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அயம்னா இரும்பு, அக்னின்னா நெருப்பு. ஒரு இரும்பு குண்டை சூடாக்கணும்னா அந்த இரும்பு குண்டு என்னவாகுது? நெருப்பு போல சுடவும் செய்யும், பிரகாசமும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த ஆத்மாவானது எப்படிப்பட்டது? அறியும் தன்மையுடையதாக இருக்குது. இந்த ஆத்மாவும் இந்த அந்தக்கரணம் தேகம் எல்லாம் சேரும்போது அப்போ என்ன ஆகுது? இதுக்கும் அறியும் தன்மையும்
இதுக்கு பாருங்க, இதுக்கு எங்கேருந்து இந்த தன்மை வந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் ஒரு கட்டுமானம். வீடு வாழாது. வீடு கட்டணம் எவ்வளோ வாழும் இல்லையா? வீட்டுக்கா உணர்வெல்லாம் இருக்குது? கட்டுமான பொருள் அதெல்லாம் கட்டுமானம் செய்யப்பட்டு எதுக்காக செய்யப்பட்டது? இங்கே இந்த உடம்புல இருந்து ஒரு சேத்திரன் நம்ம பார்த்துருக்குறோம். பகவான் என்ன சொல்லியிருக்காரு? க்ஷேத்திரம் எதுக்கு க்ஷேத்திரம்? அப்போ க்ஷேத்திரங்கிறது என்னன்னா வசிக்கிற இடம். யார் வசிக்கிறது? க்ஷேத்திரஜன் அது உயிருள்ள பொருளா? அதாவது அதுக்குன்னு தனியாக செயல்படக்கூடிய சுதந்திரம் உள்ள பொருளான்னு கேட்குறேன். ஜடம் தானே அது. நம்ம வீடு கட்டுறோம்னா அது ஜடமாக தானே இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க, கட்டுமான பொருளுக்கு எங்கேருந்து அறியும் தன்மையும் உணர்வும் வந்தது? யாரால வந்தது? அந்த அந்தராத்மாவனால தான் வந்தது. அதை தான் இப்படி சொல்கிறாங்க. மனம், அகங்கிருதி இதெல்லாம் விகாரமாகக்கூடியதுன்னா அந்த விகாரத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவங்க. அது மாறுதா? அது மாறாது. அந்த அறியும் தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்துவை தான் திரும்ப திரும்ப இதை பிரித்து நமக்கு காட்டுறாங்க. ஒரு வார்த்தையும் மனம், அகங்காரம் இதெல்லாம் விகாரத்தை நான் அறிகிறேன். அப்புறம் தேக, இந்திரிய, பிராண இந்த கட்டுமானத்தில் ஏற்படக்கூடிய விகாரத்தையும் நான் அறிகிறேன். அப்போ அணுவர்த்தமான இந்த மாதிரி இந்த உடம்பு இந்த இரும்புல நெருப்பு கலந்துருக்கிற மாதிரி கலந்துருக்கிறதால இரும்பு குண்டே நெருப்பு கோலம் மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த உடம்பு, அந்த கரணம் இது எல்லாமே பெரிய அறிவுள்ள பொருளா தெரியுது. அப்போ அப்படி இருந்தா கூட அது மாற்றம் அடையுதா? மாற்றம் அடையிறதே கிடையாது. என்ன சேஷ்டது? ஒன்றும் செய்வதும் இல்லை. நோ விகரோதி கிஞ்சன, ஒரு சிறிதும் மாற்றம் அடையிறது. விகரோதி அது மாற்றம். ந விகரோதி கிஞ்சன, கிஞ்சன கொஞ்சம் கூட. இப்போ அந்த இரும்பு குண்டு கூட நெருப்பு சேரும்போது இரும்பு குண்டு ஒளிருது அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது. புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம உதாரணத்தை கொடுக்குறோம். ஆனால் இந்த இடத்துல இந்த அந்த கரணத்திலேயோ இந்த தேகத்திலேயோ கலந்து இருந்தாலும் இந்த அறியும் தன்மையாகிய ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அது தேகம், மனம், அப்புறம் இந்த உடலில் இருக்கக்கூடிய கட்டுமான பொருள்கள் அத்தனையில் ஏற்படக்கூடிய விகாரத்தையும் அறியுது. ஆனால் சுயத்தில் தான் மாறுவதே இல்லை. அந்த மாறாத தன்மைங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்புறம் நாளைக்கு நான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே கூட ஏற்படக்கூடிய மாற்றங்கள், திடீர்னு ஒரு லாஸ் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நான் இழந்துட்டேன், எனக்கு நோய் வந்துடுச்சு, ஐயோ நான் இறந்துடுவேணும், இதெல்லாம் எதை சார்ந்திருக்குது? தேக, அகங்கார, மனம், இந்திரியங்கள், பிராணன் இவைகளை தான் சார்ந்து இந்த மாதிரினா. ஆனால் ஆத்மாவாகிய நான் இந்த மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவன், மாறாதவன். இந்த தெளிவு நம்ம பெற்றாதான் மரண பயம்ங்கிறது நமக்கு நீங்க. ஏன்னா இது பிறவாதது, ஏற்கனவே பார்த்துட்டோம். பிறவாததுன்னு ஒரு வார்த்தையை நம்ம பார்த்துட்டோம். பிறக்காதது இறக்குமா? இல்லை இல்லையா? அப்போ மரணம் யாருக்கு? எது பிறந்ததோ அதுக்கு தான். அப்போ மரண பயம் நீங்க எந்த நிலையில் இருக்கணும்? அபயம் அப்படிங்கிற நிலையில இருக்கணும். அதே மாதிரி அந்த மாற்றம்ங்கிறது என்கிட்ட இல்லைன்னு இருந்தாதான் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எனக்கு இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மனதில் தான் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுது. உணர்வுகள்லாம் மாறி 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 அந்த கோபம் வருது. ஆத்மா கோபப்படுமா? அதுதான் மாறுறதே இல்லையே. அப்போ அந்த நான் இதுக்காக இதை சொல்லிட்டா அப்போ நீங்கள் கோவையே படக்கூடாதா அப்படிலாம் நான் பேச வரல. நீங்கள் ஆத்மாவாக உங்களை உணரும் போது எந்த தன்மையில் இருக்கிறீங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மாற்றங்கள்லாம் எங்கே நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம விளக்க ஆரம்பிப்போம். அப்போது எல்லா விகாரங்களையும் அறியக்கூடியது எப்படி இருக்குது? நிர்விகாரமாக இருக்கிறது. அதுதான் இங்கே விக்ரோதி விக்ரோதிங்கிறாங்க. சரி, அடுத்து ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்த்துட்டு இன்னும் நம்ம முடிச்சுக்கலாம். ந ஜாயதே நோ மிரியதே ந வர்த்ததே ந க்ஷீயதே நோ விகரதி நித்யஹ விலீயமானே அபி வபுஷ்ய முஷ்ய முஷ்மின் ந லீயதே கும்ப இவாம்பரம் ஸ்வயம். இப்போ ஜாயத்தே
ஜா அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிறக்கிறது. அப்போ ந ஜாயத்தே அப்படின்னா பிறக்கிறதே இல்லை. பிறக்கிறதே இல்லைன்னா என்ன அர்த்தம்? நித்திய. ஏன்னா பிறக்கலைன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இருந்துகிட்டே இருக்குது. எப்பயிலேருந்து இருக்குது? அப்போ நித்தியம் அப்படிங்கிற ஒரு வேர்டு அங்கே தான். ந ஜாயத்தே அப்போனா அதனுடைய பொருள் என்னவா இருக்கும்? நித்தியம், எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. நித்தியம் என்றும் உள்ள இந்த ஆத்மா ந ஜாயத்தே பிறக்கிறதே இல்லை. பிறக்கலைன்னா ந மிரியத்தே அது இறப்பதும் இல்லை. ஏன் இறக்கிறது இல்லை? சரி, இந்த பிறக்கிறத விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொருள் இறக்கணும் அல்லது அழியணும்னா என்ன லட்சணம் இருக்கணும்? அதுக்கு விகாரம் இருக்கணும். ஏற்கனவே விகாரம் இல்லைன்னு பார்த்துட்டோம். சரி, இப்போ இன்னொரு வகையில் சொல்லணும்னா ஒரு பொருள் இருக்குன்னா அதில் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் இருந்தால் தான் தேய்மானம் ஏற்படும், அழிவு ஏற்படும். இங்கே ஏதாவது உறுப்புகள் இருக்குதா? நிர்வயவம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ உள்ளுறுப்புகளே இல்லை. சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேத ரகிதம். தன்னை போலையும் ஒன்றும் இல்லை, தனக்குள்ளேயும் வேறு வேறு இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக அதை பிரித்து பார்க்கும்போது அதை அழிவுக்கு காரணமாக அங்கே எதுவுமே இல்லை. பிறக்கிறதே நம்ம தனியாக வச்சுக்கிட்டா கூட அழியறதுக்கு ஏதாவது ஒரு காரணி இருக்குதா? அதை அழிக்கிறதுக்கு இன்னொன்று இருக்குதா? ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ராமன் இருக்கிறாரு, ராவணன் இருக்கிறாரு. அழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஆத்மா மாத்திரம்தான் இருக்குது, இன்னொன்று இருக்குதா? சரி, அதுக்குள்ளே ஏதாவது இருக்குதா? எந்த காரணியுமே இல்லை. அதனால தான் ந மிரியத்தே அப்படின்னு சொல்கிறாங்க. ந வர்த்தத்தைன்னா வளர்ச்சி. அதுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. எப்படி வளர்ச்சிங்கிறது எதுக்கு வரும்? வளர்ச்சிங்கிறது எதுக்கு வரும்? அதுதான் முதல்ல பிறப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா, உறுப்புகள்னு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது வளரும். இது எதுவுமே அதுக்கு இல்லை. இப்போ வளர்ச்சிங்கிறதும் இல்லை. இன்னொன்று, ஒரு விதை இருக்குது, விதையை போடுறீங்க. ஃபஸ்ட்டு என்ன வரும்? முளை கட்டும். அப்புறம் ரெண்டு இலை தாவரமாக இருந்தால் 2 இலை வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், வயசாகும். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே முழுமையாக ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட ஏதாவது வளர்ச்சி இருக்குமா? பிரம்மம் எப்படிப்பட்டதோ பூரணமானதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஆத்மா நான் பூரணமானவன், முழுமையானவன் பார்க்குறோம். அப்போ எங்கள் இடத்துல வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குதா? அது எப்படிப்பட்டது? முழுமையானது. முழுமையில் எப்படி இன்னும் வளர்ச்சி வரும்? இப்படியும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ பாருங்க, ந வர்த்ததே ந க்ஷீயதே. க்ஷீயதேன்னா அழியிறது, குறையிறது அப்படின்னு சொல்கிறோம். அது முழுமைன்னு தான் இப்போ தான் சொன்னோம். இப்போ எப்போ குறையுடையதாக இருக்க முடியுமா? அது எதாவது குறைஞ்சி போகுமா? குறைஞ்சி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அமுஷ்மின், இந்த அமுஷ்ய வபூஷி லீயமானே அபி, உடல் லயமடையும் பொழுது கும்ப இவாம்பரம், குடத்தில் உள்ள ஆகாயத்தை போல ஸ்வயம் லீயத்தே, தான் அழிவதில்லை. இப்போ இந்த அறியும் தன்மை ஒரு கடாகாசம் மகாகாசம்ன்ற ஒரு உதாரணத்தை வச்சு தான் இங்கே பேசுகிறாங்க. அது என்ன கடாகாசம், குடாகாசம், மகாகாசம்? ஆகாசங்கிறது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது. இப்போ நம்ம ஒரு குடம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பானை எடுக்கிறோம், அந்த பானைக்குள்ளே ஆகாயம் இருக்குது. இப்போ அந்த பானைக்குள்ளே இருக்கிற ஆகாயம் அதுக்குள்ளே அடைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. எதனால்? அந்த குடம்ங்கிற ஒரு பவுண்ட்ரி இருக்கிறதுனால. அந்த குடம் எங்கே இருக்குது? இல்லைங்க, அப்போ குடத்துக்குள்ளேயும் ஆகாயம் தான் இருக்குது, குடத்துக்கு வெளியிலையும் ஆகாயம் தான் இருக்குது. ஆகாயத்தில் தான் அந்த குடமே இருக்குது. சரி, இப்போ குடம் உடஞ்சி போச்சு. இப்போ அந்த ஆகாயம் என்ன ஆகும்? கலக்குமா? குடத்தில் இருக்கிற ஆகாயம் மகா ஆகாயத்தில் கலக்குதா? அது ஆகாயமாக தான் எப்பயும் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ இந்த உடலை நீங்கள் ஒரு குடமாக வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம பேசணும் அந்தராத்மான்னு சொன்னோம்ல, அப்படி ஏதாவது உள்ள இருக்கிறதா நினச்சிடாதீங்க. அப்படிலாம் இல்லை. அது உள்ள வெளியேங்கிற கான்செப்டுக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நம்ம இந்த இடத்துல உணர்றதுனால அப்படி பேச வேண்டியதாக இருக்குது. அதையும் உடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பவுண்ட்ரியே அதுக்கு இல்லை.
இதுக்கு எல்லையே கிடையாது. உடல் எல்லை மட்டும் எப்படி வரும்? அதனால தான் கட ஆகாசம் மகா ஆகாசத்தை வச்சு உண்மையிலே இங்கே பவுண்டரிலாம் கிடையாது. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல அந்த கரணத்தில் அது பிரகாசமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த கரணம் போச்சுன்னா தன்னுடைய பிரகாசமாக இருக்க போகுது, சுயம் பிரகாசமாக இருக்க போகுது, அவ்வளோதான். அழிய போகுது எது? அந்த கரணம் உடல் இவைகள் தான் அழியலாம். இப்போதைக்கு அந்த கரணத்துக்கு அழிவே இல்லை. அதான் சூட்சும சரீரம். சூட்சும சரீரம் என்ன பண்ணோம்? நமக்கு இந்த ஸ்தூல சரீரம் பயன்படாத நிலைக்கு போகும்போது வேற ஒரு, அது எது வரைக்கும்? சூட்சும சரீரத்தினுடைய வாழ்வு எது வரைக்கும்? நம்ம அறியாமை நீங்கி ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும், இல்லையா? அப்போ அந்த அறியாமை இருக்கிறதால தான் இதெல்லாம் வந்தது அப்படிங்கிறதுல நம்ம காரண சரீரத்தெல்லாம் விளக்கம்லாம் பார்த்துட்டோம். அப்போ இந்த உடல் அழிந்தாலும் ஆத்மஸ்வரூபமாகிய நான் அழிவதில்லை. இதை அந்த கடாகாசம் மகாகாசத்தை வச்சு நமக்கு விளக்குறாங்க. அப்போ நமக்கு இந்த விதமான இதை 6 விதமான மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. மாற்றங்கள் ஒரு பொருள் தோன்றி இருக்குதுன்னா அதுக்கிட்ட 6 விதமான மாற்றங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னோம். ஜாயத்தே, மிரியத்தே, வர்த்ததே, ஷீயதே, விகாரம் அப்படிங்கிற விகாரத்து. அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவுமே ஆத்மாவாகிய என்னிடத்தில் இல்லை. இப்போ நாளைக்கு நம்ம இதை நமக்குள்ள பொருத்தி பார்க்கும்போது ஏதாவது நம்ம கிட்ட ஒரு நெகட்டிவ் சென்ஸ் தோன்றுதுன்னா இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். என்கிட்ட இது இல்லை, அது எங்க இருக்குது? அப்போ நான் பாதிக்கப்படாத நிலையில் இருக்கிறேன். பாதிப்புங்கிறது எனக்கு இல்லை. அப்போ அந்த தெளிவை கொடுக்கணுங்கிறதுக்காக தான். இதெல்லாம் எதுக்காகன்னா, நான் ஆத்மான்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் ஆத்மாவா இந்த உலகத்தில் வாழ போகிறேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? அல்பஜ்ஞனாக இருந்தேன், இல்லையா? இப்போ எங்கும் நிறைந்திருக்கிற ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கும் போது அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படிப்பட்ட தன்மை உடையதுங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ நான் இது வரைக்கும் ஒரு விதமான மனோபாவத்தில் இருந்தேன். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அகண்டாகார விருத்தியினால நான் எப்படிப்பட்டவன் தெரியும் போது என்னுடைய மனோபாவம் எப்படி மாறுது? அதை மாற்ற வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய. ஏன்னா அந்த மனம்ங்கிறது பழக்கத்துக்கு உட்பட்டது. இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம சிந்திக்கிறது மூலமா உங்களை போல தான் நான் இதை திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால என்னுடைய மனம் விசாலமடையுது. ஆத்மஸ்வரூபத்தினால மனம் நிறைவடையுது. அதுக்காக தான் நம்ம இதை திரும்ப திரும்ப நமக்கு இதை சொல்லித்தராங்க. அப்போ ஒரு விஷயத்தையும் ஒரு வார்த்தையும் நம்ம திரும்ப திரும்ப சிந்திக்கும் போது தான் இது என்னை பற்றி தான் இருக்குதுங்கிறத நம்ம கொண்டு வந்து பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு பூரணமாக இருக்கும். அப்போ இது வரைக்கும் நம்ம அனாத்மா, ஆத்மா ரெண்டுத்தை பற்றியும் ஓரளவு விளக்கங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம். இப்போ நான் இருக்கிறேன், அப்புறம் ஆத்மான்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தான் ஆத்மா அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு அந்நியமாக இந்த உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன? அப்புறம் கடவுள்னு ஒன்று சொல்கிறோம், இது என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இனி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு சுவாமி விளக்குவார். ஏன்னா நான் இருக்கிறேன், என்னால் அறியப்படக்கூடியதெல்லாம் நான் இல்லைன்னு தள்ளிட்டனே, அப்போ ரெண்டாவதாக ஒன்று இருக்குதான்னு ஒரு குழப்பம் வந்துடும் இல்லையா? அந்த குழப்பத்தெல்லாம் நீக்கிறதுக்காக இனி வரக்கூடிய ஸ்லோகங்களில் நமக்கு விளக்கங்களை கொடுப்பாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.